இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு அதனுடைய 6ஆம் அதிகாரம், அதனுடைய 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. போதும் என்ற மனதோட கூடிய ஒரு தேவ பக்தி எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அதை விரும்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அவனமாகவே வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் இந்த வசனத்தை வாசித்து இருக்கிறோம். இது தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே தம்முடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். நீ கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி நீ செய்வீரதுக்காக நன்றி, ஆசீர்வதிப்பீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும் என்ற மனதோட கூடிய ஒரு தேவ பக்தி. கிறிஸ்தவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் தான். எப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. நீங்களும் நானும் இயேசுவின் சீஷர்கள், நீங்களும் நானும் இயேசுவின் போர் வீரர்கள், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். அப்படி என்றால் நம்முடைய தேவபக்தி எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, போதும் என்ற மனதோட கூடிய தேவபக்தியா இருக்க வேண்டும். தேவபக்தியை குறித்து சில காரியங்களை கவனித்த பிறகு நாம் போதும் என்ற மனதை அதோட சேர்த்து இணைத்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவபக்தி என்ற ஒரு காரியம் நம்முடைய சபையிலே காணப்படணும். இதை தேவன் விரும்புகிறார். இதே தீமோத்திக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் சொல்றாரு, 1 தீமோத்தேயு அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை கவனிங்கள். தேவனுடைய சபையை குறித்து அங்க பேசுறார். அவர் சொல்றாரு, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நாம் தேவ சமூகத்துல கூடி வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி வருகிற அந்த இடத்துக்கு பேர் தான் சபைன்னு சொல்றோம். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகிறோம். இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அது தேவனுடைய வீடு. அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே சத்தியத்துக்கு தான் முதலிடம். தேவனுடைய சபை கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்க வருகிறோம். எதை சார்ந்து ஆராதிக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து ஆராதிக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தான் சபையில வரோம். ஆதி திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்களை ஆண்டவர் தம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டார். சபையிலே சேர்த்து கொண்ட அந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நபராய் தான் நாம் இருக்கணும்.
அப்போ அந்த சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தான் தேவ பக்தியின் ரகசியம். கிறிஸ்துவை தான் நம்ம ஆராதிக்க வருகிறோம். சபையின் தலை யார்? கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுதான் சபைக்கு தலை. அப்படி என்றால் கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வருகிறோம். அந்த கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவன். அந்த தேவன் எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே அவர் சொல்லி கொடுத்துட்டே வராரு. தேவபக்தியின் ரகசியம் என்னன்னா, மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார். கன்னி மரியின் வயிற்றில் அவர் உருவெடுத்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அப்போ அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒன்று, எதற்காக? நம்மை போல மாறும்படியாய், நமக்கு அவர் உடன் சகோதரராய் மாறும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தின என் தேவனாகிய கர்த்தர் அடுத்தது என்ன செய்தாரு? ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே பலவிதமான பாடுகளை சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள். அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அநேகர். கடைசியில் அவர் சிலுவையில மரித்தார். சிலுவையில மரித்தது நமக்காக தான். மரித்த இயேசு மரித்தவராய் இருக்கவில்லை. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதினாலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்கள் அவருக்கு சேவை செய்தார்கள். நான்காவது பாருங்க, புறஜாதிகளிடத்தில் என்ன செய்தார்? பிரசங்கிக்கப்பட்டார். இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் வரைக்கும் தான் தேவபக்தி ஆராதனை இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அது இஸ்ரவேலர்களை தாண்டி புறஜாதிகளாகிய நமக்கும் வந்தது. புறஜாதிகளுக்கு இயேசு எப்படிப்பட்டவராய் பிரசங்கிக்கப்பட்டார்? அவர் மீட்பராக, அவர் இரட்சகராக அவர் பிரசங்கிக்கப்பட்டார். பிரசங்கிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இது இந்த உலகத்தையே தலைகீழாய் மாற்றிவிட்டது. சரித்திரத்தையே மாற்றிவிட்டது. இயேசுவின் சுவிசேஷம் எத்தனை தேசங்களுக்கு கடந்து சென்றதோ அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் பெரிய மாற்றத்தை கண்டார்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மெய்யான ஒளியை அடைந்தார்கள். அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். விசுவாசிக்கப்பட்டதோடு இல்லைங்க, மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றுக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி தேவனை நாம் ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். தேவ சபையில நம்ம ஓடி வாரோம். இப்படிதான் தேவனை நாம் ஆராதிக்கிறோமா? தேவ பக்திக்குரிய காரியங்கள் என்றைக்குமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது, மிகவும் பிரயோஜனம் உள்ளது. பாருங்க, 1 தீமோத்தேயு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப தேவ பக்தி எப்படிப்பட்டதுன்னா எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆகவே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நன்றா கவனிங்க, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு சொன்ன நமக்கு ஒரு காஷன் வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட முயற்சி நீங்க தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தி.
அப்ப தேவ பக்தியின் ரகசியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்க. இந்த தேவ பக்தி இப்பொழுது மாத்திரம் பிரயோஜனம் அல்ல, மறுமைக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. நாம் ஒரு நாள் தேவனை சந்தித்து தேவனோட நாம் யுக யுக காலமாய் வாழ போகிறோம். ஏன்னா இந்த தேவ பக்தி தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த போகிறது. அப்ப இந்த தேவ பக்தியை நீங்க எப்படி அதை அடையணும்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தியோட முயற்சி பண்ணணும். ஏன் தெரியுமா? கிறிஸ்து தான் அந்த தேவ பக்தியின் ரகசியம் என்று சொன்னேன். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் இருக்கிறபடினால யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். ரோமர் 10 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாரெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். இப்போ ஐஸ்வர்ய சம்பனராகிய இயேசு நமக்குள்ளே அவர் எப்படி வாசம் பண்ணுவார் நீங்க கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினாலேதான் வாசம் பண்ணுவார். கொலோசியர் அதனுடைய 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தை நமக்குள்ள எப்படி வாசம் பண்ணுதான்? சம்பூர்ணமாய் வாசம் பண்ணுகிறது. இது எப்படி வாசம் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 3:17 வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தை நீங்க ஆராதிக்க வாரீங்க, உங்க விசுவாசத்தை யார் மேல் வைக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறீங்க. அவர்தான் தேவ பக்திக்குரிய ரகசியம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அடையணும், அவரை இன்னும் முழுமையாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அந்த தாகம் எப்படி இன்னும் அதிகரிக்கும் கேட்டீங்கன்னா, போதும் என்ற மனம் இருந்தால் மட்டும்தான் அதிகரிக்கும். இல்லைன்னா அதிகரிக்காது. இந்த உலகத்தை நாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாளும் தேவபக்திக்குரிய காரியங்கள்ல நம்ம முயற்சி பண்ணவே மாட்டோம். தேவபக்தியோ போல காணப்படும், ஆனா தேவபக்தி காரியங்கள்ல நம்ம முயற்சி பண்ணி அதுல தேறினவர்களாய் நாம் மாறவே மாட்டோம். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கற்றுத்தரார், போதும் என்ற மனதோட கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்ல, இதுல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நாம் இதை நிச்சயித்துக் கொள்ளணும். இந்த உலகத்துல நம்ம ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறது இல்லை. அப்போ நம்ம எப்படி வாழணும்? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்துச்சா அது போதும்பா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம தேவனை ஆராதிக்க வாரோம், தேவபக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் இந்த தேவபக்திக்கு ஏதுவாய் நீங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த உலகத்தோடும் உங்களுடைய ஆத்மா இசைந்து இருக்கும் என்றால், உலக சிநேகம் கூடவே இருக்கும் என்றால், திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால், ஒரு நாளும் அது உங்கள் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராது. மாறாக என்ன கொண்டு வரும்? அழிவை கொண்டு வரும். அப்ப போதும் என்ற மனம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் இப்படிதான் வாழ்ந்தார். அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில விசுவாச ஜீவியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியணும்னு வாஞ்ச அவருக்குள்ள அதிகரித்து கொண்டே இருந்தது. பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் சொல்வார், பிலிப்பியர் 3 அதிகாரத்தை பாருங்க, 7 வசனத்தை கவனிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க என்ன வாஞ்ச பார்த்தீங்களா? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்ச. ஏன்னா அவர் தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணி கொண்டே இருந்தார். அப்ப தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருப்பார்கள். ஒன்று. அப்ப கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற மனுஷன், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னு வாஞ்சிக்கிற மனிதன் என்ன செய்வான்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும்னு வாஞ்சிப்பான். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய முயற்சி செய்வான். அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் என்ன செய்யணும்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி ஆகணும்னு வாஞ்சிக்கிறவனா இருப்பான். இப்படிப்பட்டவன் தான் தேவபக்திக்கு ஏற்ற முயற்சி செய்கிறவன். இப்படிதான் முயற்சி செய்தார். தனக்கு லாபமானவைகளை கூட நஷ்டம் என்று எண்ணினார். அந்த நேரத்துல ஏன் அவரால் இந்த பாடுகளை சகிக்க முடியுது தெரியுமா? அதுக்குள்ள ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 11ஆம் வசனம், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பட்டினி வந்துச்சு, அவர் வாழ்க்கையில பிரச்சனை பாடுகள் வந்துச்சு, நிறைய நேரங்கள்ல கண் விழிப்புல இருந்தாரு, தூக்கமே இல்ல. இதை நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாஞ்சையின் நிமித்தமாக எத்தனை பாடுகளை சகித்தார். ஆனா இந்த எல்லா நிலையிலும் ஒரு காரியத்தை பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் மனம் ரம்யமாய் இருக்க என்ன செஞ்சேன்? கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொள்ளணும். சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. நீங்க மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்றீங்களா? அதுக்கு என்ன என்ன காரியம் இருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கவும் தெரியும், திருப்தியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கும், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்போ அவரு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல ஆராதிக்கும் பொழுது கற்றுக்கொண்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, இந்த போதும் என்ற மனசை எங்களுக்கு தாங்க. பாருங்க, ஒரு ஞானி இருந்தார், அவர் பேரு ஆகூர். எவ்வளவு பேருக்கு இந்த ஞானியை பற்றி தெரியுமோ தெரியாது. இந்த ஞானியுடைய ஆண்டவர் சமூகத்துல 2 விண்ணப்பம், மெயினான விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாசிங்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தரலும். இந்த மாதிரி விண்ணப்பம் என்னைக்கா நீங்க செஞ்சிருக்கீங்களா? இந்த மாதிரி விண்ணப்பம் செய்ய பழகணும். இதுதான் போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தி. அவர் சொல்ற, ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பரிபூர்ணமும் வேணாம், எனக்கு குறைச்சலும் வேண்டாம், 2 நிலையும் எனக்கு வேண்டாம். எனக்கு எது தேவையோ அது மட்டும் போதும். இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும். இது ஆகூருடைய விண்ணப்பமா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம் இப்படிப்பட்டதா இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விண்ணப்பம் இதுவாதான் இருந்தது. ஆகவேதான் அவர் சொல்றார், நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன்.
நீங்க ஆண்டவர்ட்ட இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை செய்யும்போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருகிறவராயிருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில போதுமென்ற மனசு மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. போதுமென்ற மனசுக்குரிய காரியத்துக்கு விரோதமாய் செயல்படுறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பண ஆசை, பொருளாசை, இந்த உலகத்தின் மேல் ஒரு பற்று. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த உலகத்தின் செல்வத்திற்காக நீ இயேசுவை விசுவாசிப்பாயானால் உன்னை காட்டிலும் பரிதபிக்க கூடியவன் வேறு எவரும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வரோம். ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தின் செல்வம் வேண்டும் என்று கேட்பதை காட்டிலும் எதை கேளுங்க தெரியுமா? ஆண்டவரே, தேவ பக்தியில நான் இன்னும் வளரணும். ஆண்டவரே, உம்மை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை இன்னும் நான் பற்றி கொள்ள வேண்டும். இதன் மேல உங்களுடைய தாகம் இருக்கணும். இந்த தாகம் இருந்தாதான் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட முடியும். அப்போ தேவ பக்திக்குரிய காரியத்திற்கு தடையாய் வருகிறது காரியத்துல முக்கியமானது ஒரு பேராசை, ஒரு பொருளாசை. இதெல்லாம் மிக மிக தடைகளாய் வருகிறது. அப்ப நீங்களும் நானும் ஒரு நாளும் ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு வாஞ்சிக்கவே கூடாது. இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா யாரெல்லாம் மாறணும்னு விரும்புறாங்களோ அவங்க தங்களுக்கே தீங்கை வரவழைக்கிறார்கள், தங்களுக்கே அழிவை கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்துல நமக்கு தேவை பணம், செல்வம் தேவைதான். அந்த தேவைக்கு மட்டும் இருந்தா போதும் சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. அதுக்கு மிஞ்சி இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கெடுத்து விடும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உவமையை கற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு விவசாயி விதையை விதைத்தானா. அந்த விதை எங்க போய் விழுந்தது? முட்களுக்குள்ளே போய் விழுந்தது. அந்த முட்களுக்குள்ளே விழுந்த அந்த விதை வளர்ந்தது. ஆனா அதால் கனி தர முடியவில்லை. காரணம் என்ன? அதுக்கு மிக முக்கியமான காரணத்தை சொல்லுகிறார். வாசியுங்கள், லூக்கா அதனுடைய 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த அந்த விதை, அதாவது இந்த முள்ளுள்ள இடம் என்பது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது, ஒரு மனிதனை காட்டுகிறது. அந்த மனிதனுடைய இருதயத்துல விதைக்கப்பட்டது தேவ வார்த்தை. இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டான், உண்மைதான், ஆர்வத்தோடு கேட்டான். வசனம் நம்முடைய இருதயத்துல வந்துருச்சுன்னா சம்பூர்ணமா வாசம் பண்ணா என்ன செய்யணும்? அது கனி தரணும், பலன் தரணும். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அது பலன் தரவில்லை. வளர்ந்துருச்சு, கனி கொடுக்க வேண்டிய நேரத்துல பலன் கொடுக்க வேண்டிய நேரத்துல பலன் கொடுக்க முடியல. காரணம் என்ன? இந்த மனிதன் என்ன தெரியுமா செய்தான்? வசனத்தையும் உட்கொண்டான், கூடவே எதையும் சேர்த்தே வச்சிட்டு இருந்தான். இப்பிரபஞ்சத்தின் ஆசைகள், பணம், அது மிக முக்கியமா கவனிச்சா ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள மயக்கம் இவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இவனுக்கு இருந்த மயக்கம் என்ன செய்ததுன்னா அவனை நெருக்க ஆரம்பித்தது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி கொடுத்தாரு கவனிங்க. அதே தீமோத்தேயுல தான் சொல்லி தராரு. 9ஆம் வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆரம்பத்துல இது பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய தவறா தெரியாது. ஏன்னா வசனத்தை கேட்கிறாங்க, தேவனுடைய வசனத்தை அருமையா கேட்கிறாங்க, தேவ பக்தி ஒரு காரியங்கள முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, போக போக எதின் மேல விருப்பம் அதிகமா வருது. ஐஸ்வர்யம், இந்த உலகத்துல நான் பெரிய ஆளாகணும், இப்படி முயற்சி பண்ணுகிற மனிதன் என்ன செய்யறான் கவனிங்க. அவன் சோதனையில போய் விழுறான், கண்ணியில போய் விழுறான். எப்படிப்பட்ட மதிக்கேட்டுல போய் விழுந்துடுறான்?
மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடான். மதிகேடுனா புத்தீனமான செயல். பலவித இச்சைகள்ல போய் விழுறான். விழுந்துட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அவனுக்குள்ள என்ன ஆசை கவ்வி கொள்கிறது? பண ஆசை. அப்போ அந்த பண ஆசை என்ன செய்து கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கவனிச்சீங்களா? இவன் ஒரு விசுவாசிதான். ஆனா அந்த விசுவாசி வசனத்தை கேட்டான், உண்மைதான். ஆனால் இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யவான் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அந்த அந்த ஆசை என்ன செய்ததுன்னா அவன் வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் நடத்தி விட்டது. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மயக்கம் இருக்கவே கூடாது. இது உங்களை நெருக்கும், பலன் தராமல் உங்களை தள்ளிவிடும். அப்ப நீங்களும் நானும் எதுல ஐஸ்வர்யவான்களா மாறணும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா மாறணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்துல தரித்திரர்களை போல காணப்படலாம். ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்வாரு, நீ எனக்காக இவ்வளவு தாகத்தோடு இருக்கிறாய், தேவபக்திக்கேற்ற முயற்சி பண்ணுகிறாய், அப்படின்னா நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இது யாருக்கு சொல்றாரு? உண்மையாய் தேவனையே சார்ந்து இருக்கிற மக்கள், ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்து பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காம, இந்த உலகத்தின் சொத்தின் மேல நம்பிக்கை வைக்காம வாழ்ற மக்களை படுத்து சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள். ஆனா அதே இது பணத்தின் மேல் பிரியம் வைத்து ஆசை வைக்கிற மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? 24 வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். அப்போ போதும் என்ற மனசு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, ஐயோ. நம்ம பாக்கியவான்கள் கிடையாது. பாக்கியவான்கள் யார்? போதும் என்ற மனசோட தேவபக்திக்கு ஏற்ற முயற்சி பண்ணுகிறவர்கள். யாரெல்லாம் கர்த்தரையே சார்ந்து நிற்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் தேவனுடைய பார்வையில பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியுமே ஒழிய, இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கணும் வாஞ்சிக்கிறவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியவே முடியாது. இப்ப இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவரை அறிகிற அறிவில நாளுக்கு நாள் வளரணும், அவருடைய கிருபையில நாளுக்கு நாள் வளரணும். இப்படி நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் அது நம்மை அழிவுக்கு நேராய் நடத்திவிடும். சோ இன்றைக்கு 2 விதமான காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த காரியத்தில் இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வேதத்துல நம்ம 2 தலைவர்களை பார்க்கிறோம். அந்த 2 தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு எப்படி அழிவு வந்தது, ஒருத்தருக்கு எப்படி வாழ்க்கை ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். அதே போல இவ்வுலகத்துல 2 ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. அதுல ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி பாதாளத்துக்கு போனா, இன்னொரு ஐஸ்வர்யவான் எப்படி ஆபிரகாம் மடியில போய் சேர்க்கப்பட்டான் என்பதை நாம் தியானித்து இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. இவங்களெல்லாம் தேவன் ஏன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்னு சொன்னா, இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாய் மாறட்டும். இவங்க வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. முதலாவது 2 தலைவர்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 2 தலைவர்கள். லூக்கா அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு தலைவனை குறித்து வாசிக்கிறோம். இந்த தலைவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, ஒரு வாலிபன். இந்த தலைவனுக்கு நல்ல வாஞ்செல்லாம் இருக்கு, நல்ல வாஞ்ச. என்ன வாஞ்ச தெரியுமா இந்த தலைவனுடைய வாஞ்ச? அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்து இவன் போயிட்டு இருக்காரு. சந்திச்ச உடனே எப்படி சந்திக்கிறான் தெரியுமா? ரொம்ப பணிவோடு
தாழ்மையோடு போய் சந்திக்கிறான். இவன் இயேசுவை பார்த்த உடனே அவர் முன்னாடி முழங்கால் படிட்டான். முழங்கால் படிட்டு இயேசுவை பார்த்து சொல்றான், நல்ல போதகரே. கொஞ்சம் வசனம் வாசிக்கலாமா? வசனம் 18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கேள்வியில வாஞ்சை இவனுக்கு இருக்கு, எப்படியாவது நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும். ஆனா இவன் இன்டென்ஷன், நோக்கம் தப்பு. அதாவது வாஞ்சை இருக்கு, ஆனா அதை அடையக்கூடிய வழி பாத்தீங்களா, அது தப்பு. எப்படி தப்புன்னு சொல்றேன் கவனிங்க. நீங்கள் இதே காரியத்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இதே வாலிபனை குறித்து மத்தேயு எப்படி எழுதுகிறார் கவனிங்க, வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இங்க கவனிங்க, ரொம்ப தெளிவா பத்தி சொல்றாரு. நான் என்ன நன்மை செய்யணும்? இவன் எப்படி ஆண்டவரை அடையணும்னு பாக்குறானா, உலகத்தில் உள்ள நற்காரியத்தின் மூலமாக, உலகத்தில என்ன நன்மை செஞ்சா, என்ன தான தர்மம் செஞ்சா நான் கர்த்தரை அடையலாம், நான் நித்திய ஜீவனை அடையலாம் என்று நினைக்கிறான். இது தவறான ஒரு புரிதல். இன்னைக்கு அநேகர் பரலோகத்தை அடையிறதுக்கு தான தர்மம் செஞ்சிடலாம். அப்ப தான தர்மம் செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? இன்னும் பணத்தை சம்பாதிப்பாங்க, இன்னும் பணத்தை சம்பாதிப்பாங்க. பணத்தின் மேல ஆசை வரும். இந்த வாலிபனும் அப்படிதான் இருக்கான். இவன் பயங்கர ஆஸ்தி உள்ளவன். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று. இதே நீங்க இந்த லூக்கால மட்டுமல்ல, நீங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அதே போல மார்க்லயும் நீங்கள் இந்த நபரை குறித்து வாசிக்கிறீர்கள். மார்க் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அது 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். இவன் எப்படிப்பட்டவன் என்று கவனிச்சீங்கன்னா, இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், அவனுக்கு நிறைய செல்வம் இருக்குது, பணக்காரன். இப்படி அவன் ஆண்டவர் சமூகத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன நன்மை செய்யணும்? உடனே ஆண்டவர் இவனை பார்த்தாரு. இவனை பார்த்துட்டு சொன்னாரு, சரிப்பா, போய் கற்பனையை கைக்கொள். என்ன செய்? கற்பனையை கைக்கொள். கற்பனை கைக்கொள் சொன்ன உடனே அவன் கேட்கிறான், எவைகளை என்று கேட்டான். எவைகளின்னு கேட்கிறான். எவைகளின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. உடனே அதுக்கு என்ன தெரியுமா இவன் பதில் கொடுத்தான் ஆண்டவர்ட்ட? ஆண்டவரே, என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஒரே போட்டு போட்டான். சின்ன வயசுல இருந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? கை கொண்டிருக்கிறேன். அடுத்த கேள்வி எழுப்புறான். என்ன சொல்றா? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? தன்னை வந்து இப்போ எப்படி காட்டிட்டான்? ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிட்டான். இவன் சொல்றான், இன்னும் என்னிடத்தில் குறைவன. இதெல்லாம் நீங்க மத்தேயுல தான் வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஆண்டவர்ட்ட போய் சொல்றான், இன்னும் என்னிடத்தில் குறைவன. நான் இவ்வளவு நன்மை செய்யறேன். இவன் பாருங்க, இவன் என்ன எல்லாம் எப்படின்னா, நன்மை செய்து ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணலாம் நினைச்சிடலாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் எப்படி ப்ளீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க? காணிக்கை கொடுத்து, தசமாக கொடுத்து, மற்றவங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. நோ, என்னைக்குமே பிரியப்படுத்த முடியாது. தேவபக்திக்கான முயற்சி அப்படி கிடையாது. தேவபக்திக்கான முயற்சி எதுல இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவையே தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் தேவபக்திக்கு ஏற்ற முயற்சி. இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்ட்ட திருப்பி கேட்கிறான், என்கிட்ட இன்னும் என்ன குறைவு இருக்கு? உடனே ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா. அவன்கிட்ட அன்பு கூர்ந்தார். அவன்கிட்ட அன்பு கூர்ந்து சொன்னாரு, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குன்னுப்பா. ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு? நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும். இப்ப என்ன செஞ்சிரு? நீ போய் உன்கிட்ட இருக்குது பாத்தியா, எல்லாத்தையும் வித்துரு. வித்துட்டு அப்படியே பேங்க்ல வைக்கணும் வைன்னு சொல்ல, என்ன சொல்லிட்டாரு? போய் தரித்திரருக்கு கொடுத்துரு, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துரு, அப்பொழுது நீ பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம்
உண்டாயிருக்கும். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அது மட்டும் சொல்ல ஆண்டவரு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றி வான்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்லி முடிச்ச உடனே அவன் முகம் அப்படியே சோகமா போச்சு. அவன் மனம் அடிந்து துக்கமடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான். இயேசுவிடம் எப்படி வந்தான் பாத்தீங்களா? வாஞ்சையோடு வந்தான். ஆனா முடிவு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு துக்ககரமான முடிவு. அழிவை நோக்கி போயிட்டான். இயேசுவோடு வாழ முடியல. இயேசு அதை கண்டு விசனப்பட்டார். அப்பதான் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, தம்ம கூட இருந்த மக்களை பார்த்து சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிது, மிகவும் அரிதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. ஏன் இந்த ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் தெரியுமா? இவன் இருக்கிற ஐஸ்வர்யத்தினால இவன் போக மாட்டேன்னு சொல்ல, இவன் ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக தான் இவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். இதை அழகாக சொல்லும்போது எங்க சொல்றாரு அப்படி கவனிச்சீங்கன்னா, நீங்க மார்க் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சீஷர்கள் அவர்களுடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. எதன் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போமான்னு சொல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல அவன் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான்பா. என் மேல நம்பிக்கை வைக்கல, எது மேல நம்பிக்கை வச்சிருக்கான்? ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சு. அதனாலதான் அவன் நித்திய ஜீவனை கூட எப்படி சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறானா, எந்த நன்மை செய்யணும், ஷார்ட்கட் வே, பணத்தை கொடுப்பது ஷார்ட்கட் வே, ஈஸியா முடிச்சிடும். தான தர்மம் சொல்றது கூட ஈஸி. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குவதும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அறிவதற்கென்று நம்முடைய நேரத்தை ஒதுக்குவதும், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்துல நாம் ஐக்கியப்பட விரும்புவதும் கொஞ்சம் கடினமான காரியம்தான். இது நீங்க இயேசுவின் மேல் அன்பு வைத்தால் மாத்திரமே நடக்கும். அப்போஸ்தலன் பவுல் இயேசுவின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்தார். இயேசுவின் மேல் அன்பு வைத்தபடினால்தான் அவர் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இதை நான் அறிந்துணர வாஞ்சிக்கிறேன். அவர் மட்டும் வாஞ்சிக்கல, மற்ற விசுவாசிகளும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க, இந்த மனிதன், இந்த வாலிபன் ஒரு தலைவன். இந்த தலைவன் தோல்வி அடைந்ததுக்கு காரணம், தன்னுடைய வாழ்க்கையை இழந்ததற்கு காரணம், இவன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததுதான் காரணம். ஆனா இன்னொருத்தரை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே லூக்கா 19ஆம் அதிகாரம். இந்த மனிதனும் ஒரு தலைவன் தான். இந்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவன் கேட்டீங்கன்னா, ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். லூக்கா 19:1-9 வசனத்தை வாசித்து பாருங்க. சகேயு என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். இந்த மனிதன் ஐஸ்வர்யவான் தான். இவன்டையும் செல்வங்கள் உண்டு, சம்பத்து உண்டு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு. இவன் யாருன்னு கேட்டா ஆயக்காரருக்கு தலைவன். ஆனா இவன்ட்டு இருந்த வாஞ்சை எப்படி தெரியுமா? நல்ல வாஞ்சை. அது மட்டும் இல்ல, அவன் அதுக்கு அடையிறதுக்குள்ள நோக்கமும் சரியான நோக்கம். இவன் இயேசு இப்போ எரிகோவுக்குள்ள பிரவேசிக்கிறார். இந்த செய்தி அவனுக்கு வருது. வந்த உடனே பாருங்க, இவனுடைய வாஞ்சையை கவனிங்க. 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த வாலிபனுக்காவது நேரா ஆண்டவர் நேரடியா சந்திக்க முடிஞ்சது. ஆனா இந்த ஆயக்காரனால நேரடியா சந்திக்கவே முடியல. ஏன்னா அவன் யூதனா இருந்ததுபடினால அவன் தைரியமா வந்துட்டான். இவன் ஆயக்காரனா இருக்கிறதுனால இயேசுவை நேரடியா டக்குன்னு போய் சந்திக்க முடியல. ஏன்னா ஆயக்காரனை யூதர்கள் கொஞ்சம் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. கீழான ஒரு மனிதனாக தான் அவர் எண்ணுவார்கள். அவங்களை குறித்த ஒரு தவறான ஒரு புரிதல் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆயக்காரன் பாருங்க, அங்க யூதர்கள் நிறைய இருக்கிறாங்க. இயேசு இப்ப வந்து கொண்டிருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் என்ன செஞ்சான்? வகை தேடினான். வகை தேடினா ஒன்னும் கிடைக்கல. உடனே பார்த்தான், இவன் குள்ளனா இருந்தால இயேசு போற வழிக்கு இன்னும் முன்னாடி ஓட்டான்.
அவருக்கு முன்னாடி ஓடி போய் என்ன செய்கிறான் என்று கவனிங்க. ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறிட்டான். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கும் என்றால் உண்மையான உள்ளத்தோட இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தேடணும் வாஞ்சையோடு இருந்தா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்னு இயேசு அண்ணாந்து பார்த்து சொன்னாரு, சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும். தங்க வேண்டும் சொன்ன உடனே இந்த சகையு ஓடோடி வந்தான். எவ்வளவு கீழ்ப்படிதல் பாருங்க. இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கீழே இறங்கி வந்துட்டு இப்ப என்ன சொல்லுவான், தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். அழைத்து சென்ற உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மனம் மாறுதல் ஏற்படுது, ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுது. அவன் நின்று விட்ட வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி. இப்போ இயேசுவை கூட்டிட்டு போறான். ஆனா அவன் அந்த சூழ இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, சகையுவ மேல குற்றம் சாட்டுறாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. சகையு பெரிய ஐஸ்வர்யம் தான். இயேசுவிடம் மனம் திரும்பின பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறான். அறிக்கை செய்ததோடு நின்று விடல. சொல்றான், என் ஆஸ்திகளில் பாதியை யாருக்கு கொடுத்துடுறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாராவது ஒரு மனிதன் இருந்து எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது எத்தனை நாள் கொடுத்துடுறேன், நாளத்திலேயே திருப்பி கொடுத்துடுறேன். இயேசு ஏதோ உபதேசம் பண்ணாரு? இயேசு ஒரு உபதேசம் பண்ணல. இதுதான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சையுடைய மனிதனுடைய ஒரு இருதயம். இந்த மனிதன் ஐஸ்வர்யத்தை நம்பலங்க. இந்த மனிதன் நம்பினது எது தெரியுமா, இயேசுவை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் மிக ஆவலோடு ஓடி வந்தான். தன்னை தாழ்த்துகிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி வரணும்னா அதுக்கு சில காரியங்களை செய்ய பழகணும். அந்த தலைவனாகிய வாலிபன் அவன் தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்ததுக்கு காரணம் அவனுடைய காணப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான். ஆனா சகேயு இவனும் ஒரு ஐஸ்வர்யவன் தான், இவனும் ஒரு தலைவன் தான். ஆனால் இவன் தேவனுடைய குடும்பத்தின் அங்கமாய் மாறிவிட்டான், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனாய் மாறிவிட்டான். காரணம் என்ன? இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை, பணத்தின் மேல் வைக்கல. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் மிகுதியானால் 2 பேர்ட்டி ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த தலைவன்ட்டி, இந்த வாலிப தலைவன்ட்டியும் ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கு, சகையுட்டியும் ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். சோ முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்கப்படுது. போதும் என்ற மனசு வேணுமா? ஐஸ்வர்யம் உனக்கு பெருகிட்டா அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உன் இருதயத்தை வைக்காத. உன் இருதயத்தை யார் மேல் வை? உனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவின் மேல் உன் இருதயத்தை வை. உனக்காக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்ட இயேசுவின் மேல் உன் நம்பிக்கை வை. இன்னைக்கு உங்க இருதயம் யாரை நம்புகிறது? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, இருதயத்தை அது மேல் வைக்காத. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அதே போல அடுத்தபடியா வாங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு நாள் நம்பிக்கை வச்சிடாதீங்க, அது விழ வைத்திரும். அதே போல பாருங்க, இதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஞானி சொல்லித்தராரு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசமே படாத. எதுக்கு நீ பிரயாசம் பண்ணணும்? நம்பிக்கையும் வைக்காத, பிரயாசமும் படாத.
பிரயாசப்பட்டேன்னா உன்னை அழிவுல கொண்டு போய் தள்ளிரும் இல்லையா? ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க நாம பழகி கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உண்மையுள்ள பிள்ளைகளாக இருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனா யாரெல்லாம் ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு தீவு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகுவாங்களாம்? ஆக்கணைக்கு தப்பவே மாட்டாங்க. இந்த வாலிப தலைவன் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று தீவிரித்தான். அவன் தேவ கோபாக்கணைக்கு ஆளானான். ஆனா சகையு அப்படி அல்ல. சகையு தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்தினான், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தான். ஆகவே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறினான். அதனால்தான் யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? யாக்கோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஓலிந்து போவான். பாருங்க, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். சகை எப்படி தன்னை மேன்மை பாராட்டினாரு? தன்னை தாழ்த்தி மேன்மை பாராட்டினார். ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. அதனாலதான் அவர் சொன்னாரு, ஆண்டவரே என் ஆஸ்தியின் பாதியை யாருக்கு கொடுத்துடுறேன்? தரித்திரம் கொடுத்துடுறேன். எப்படி தாழ்த்துறார் பாருங்க. தாழ்த்துவதில் மேன்மை பாராட்டுகிறார். அவர் சொல்றாரு, நான் அநியாயமா யார்ட்ட வாங்கியிருந்தா நாளத்தினைய திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி மேன்மை பாராட்டுகிறார். ஏன்னா சகை ஒரு காரியத்தை புரிஞ்சிட்டாரு. என்ன புரிஞ்சிட்டாரு? புல்லின் பூவை போல ஒரு நாள் ஐஸ்வர்யம் எல்லாம் எழுந்து செய்யணும், ஒளிந்து போயிடும். ஐஸ்வர்யவானும் ஒளிந்து போயிடுவான். ஆகவே ஐஸ்வர்யவானும் சீக்கிரமா வாடி போயிடுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவர் மனம் திரும்பி இயேசுவிடம் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி முயற்சி பண்றோமா? அப்போ ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. ஐஸ்வர்யவான ஆக வேண்டும் என்று பிரயாசம் எடுக்காதீங்க. ஐஸ்வர்யவான ஆக வேண்டும் என்று தீவிரிக்காதீங்க. இது எதையும் செய்யாம யாரை சார்ந்து நில்லுங்க? இயேசுவையே சார்ந்து நில்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீர்தான் என்னுடைய ஐஸ்வர்யம், நீர்தான் என்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், நீர்தான் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், நீர்தான் எல்லா ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறீர் என்று சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்க செய்ய செய்ய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக ஒரு 2 ஐஸ்வர்யவான்களை உங்களுக்கு காட்டுறேன். 2 ஐஸ்வர்யவான்கள். ஒரு ஐஸ்வர்யவான் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவானா இருந்தான். ஆனா இன்னொன்னொரு ஐஸ்வர்யவான் பேர் தான் லாசரு. அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானா இருந்தான்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான். எடுத்துக்கொள்வோம் லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19 முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து தியானியுங்கள். இங்க கவனிங்க, ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வச்சா அவனுடைய நிலைமை ஐயோ என்று சொன்னேன். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்டவருக்கு பேரே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார்னா அவனுக்கு என்ன கொடுப்பார்? புதிய நாமத்தை கொடுப்பார், பெயர் கொடுப்பார். நீங்க இந்த 2 சம்பவத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். வாலிபனாகிய அந்த தலைவன், அவனுக்கு பேர் இருந்துச்சு இல்ல இல்லையா? ஆனா ஐஸ்வர்ய தலைவனா இருந்தான அவனுக்கு பேர் என்னது? சகை. இப்ப நான் காட்ட போகிற 2 ஐஸ்வர்யவானு, ஒருத்தன் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான், அவ்வளவுதான், இவனுக்கு பேரே கிடையாது. ஆனா இன்னொரு ஐஸ்வர்யவான் சொன்னேனே, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான், அவனுக்கு பேர் தான் லாசரு. நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தரை நம்புனா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தா, தேவபக்திக்கு ஏற்ற முயற்சி செய்தா உங்களுக்கு தேவன் ஒரு புதிய நாமத்தை தருவார், புதிய பெயரை தருவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து நாமத்தை பெற்ற பிள்ளைகளாய், பெயர் பெற்ற பிள்ளைகளாய். பெயர் என்பது ஒரு நற்கீர்த்தியை காட்டுகிறது. தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி கௌரவிக்கவும் விரும்புகிறாரு. அதனாலதான் நமக்கு நல்ல ஒரு பெயரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்க கூட பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் பேசும்போது இந்த ஐஸ்வர்யவானுக்கு எந்த பெயரும் கிடையாது. பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம்
19 வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவ்வளவுதான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பேரு கிடையாது, ஊரு கிடையாது, தெரியாது. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவ்வளவுதான் இருக்கு. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று கொஞ்சம் கவனிங்க. இவன் எப்படிப்பட்டவனா, இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அனுதினமும், ஒரு நாள் இல்லைங்க, டெய்லி உன் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் அப்படியே என்ன செய்யுது, பொங்கி வழியுது. டெய்லி சம்பிரமமாய் தான் வாழ்றான். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் நன்மைகளை அனுபவித்தான் தன் வாழ்ந்த நாட்கள்ல. நன்மைகளை அனுபவித்தான். வசனம் 25 வாசித்தீங்கன்னா தெரியும், இவன் நன்மைகளை அனுபவித்தான். ஆனா அடுத்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா, இவனுடைய வீட்டின் வாசற்படியிலே ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவன் பேர் தான் லாசரு. ஏன் இவன் இந்த மனிதனை தரித்திரன் சொன்ன மனிதனை நான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் என்று சொன்னேன்? வாசிங்க, யாக்கோபு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாருங்க எப்படி யாக்கோபு சொல்றாரு. இந்த உலகத்துல யார் தரித்திரர் நம்ம நினைக்கிறோமோ, கர்த்தர் பார்வையில அவர்கள் யாரு? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். இந்த விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் மட்டுமல்ல, இவர்களிடத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுறதுனால என்ன சொல்ற செய்யறாரு? என் சொத்தை உனக்கு தான்பா, என்னுடைய ராஜ்யமே உனக்கு தான்பா. எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். லாசரு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எப்படி இருந்தான் தெரியுமா? அவருக்கு ஒரு வீடுன்னு இல்ல. ஆனா இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானா இருந்தானே அந்த மனிதனுக்கு நல்ல அழகான வீடு, சுகபோகமாக வாழக்கூடிய அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான வீடு இருந்துச்சு. ஆனா இந்த லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தரித்திரனாயிருந்தான், பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே இவன் நித்தமும் இருக்கிறவனாய் காணப்படுகிறான். இவன் இருந்தது மாத்திரம் இல்லைங்க, சாப்பிடுறது கூட வழி இல்லை. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த ஐஸ்வர்யவான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை அப்படியே சாப்பிட்டு தன் பசியை ஆற்றணும்னு வாஞ்சிக்கிறான். ஆனா அது கூட சில நேரத்துல யார் வந்து சாப்பிட்டு போயிடுறா? நாய் சாப்பிட்டு போயிடுது. ஏன்னா இந்த நாய் துணிக்கைய மட்டும் உள்ள, இவன் தேகத்துல இருக்க பருக்களையும் நக்கிட்டு போயிருது. நல்ல கவனிங்க, இப்படிதான் இந்த 2 பேருடைய நிலை இந்த உலகத்துல. உலகத்தின்படி பார்த்தா இவன் பயங்கரமான ஐஸ்வர்யவான். ஆனா லாசரோ பாத்தீங்கன்னா தேவ பார்வையில இவன் தான் மிகவும் பெரிய ஐஸ்வர்யவான். 2 பேருக்கும் ஒரு நாள் மரணம் வந்துச்சுங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அதனாலதான் சொன்னேன், இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலக பயணம் கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்கள் பயணத்துல ஒரு நாளும் நிரந்தரமா வாழணும்னு நினைச்சிடாதீங்க. 2 பேருடைய வாழ்விலும் மரணம் சந்தித்தது. 2 பேரும் மரித்தார்கள். லாசரும் மரித்தார். லாசரு மரித்தவர் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். அங்கே லாசரு தேற்றப்பட்டார். ஆனா அடுத்தபடியாக ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கமும் பண்ணப்பட்டான். ஆனா அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவன் எங்க போய் முடிதான் தெரியுமா? அவனுடைய முடிவு பாதாளத்துல கொண்டு போய் அவனுடைய முடிவு முடிஞ்சது. அந்த பாதாளம் எப்படிப்பட்டது? இதே நீங்கள் வசனம் 24 அதனுடைய வசனம் 23 எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, அக்னி ஜுவாலை பற்றி இருக்கிற ஒரு பாதாள இடமாய் இருக்கு. அந்த இடத்துல அவன் வேதனைப்படுகிறவனாய் இருக்கிறான். சம்பிரமமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் இப்போ அவனுடைய முடிவு எப்படி போய் முடியுதுன்னா, வேதனையில போய் முடிகிறது. நல்லா கவனிங்க, இதுதான் போதும் என்ற மனம் இல்லாமல் தேவபக்தி கேட்ட முயற்சி பண்ண இதுதான் நிலை. ஏன் இப்படி சொல்றேன் இப்படி கவனிச்சீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான் சாதாரண மனிதன் அல்ல, இவன் மிகவும் தேவபக்தி உள்ள ஒரு மனிதன். எப்படி இது தெரியும் பாருங்க, அவன்
பாதாளத்துல போய் கூட ஜெபம் பண்றவனா இருக்கான். 23ஆம் வசனம். பாதாளத்துல அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். இப்போ இவனால யார அடையாளம் காண முடிஞ்சது? ஆபிரகாம அடையாளம் காண முடியுது. அப்படின்னா இவன் யாரு? ரெகுலரா சர்ச்சுக்கு போறவன் தான், தேவனை ஆராதிக்கிற மனுஷன் தான். ஆனா கர்த்தரை நம்பாம ஐஸ்வர்யத்தை நம்பி தேவனை ஆராதிச்ச மனுஷன். அவன் சொல்றான், தகப்பனே. ஆபிரகாம பார்த்து எப்படி கூப்பிடுறான்? தகப்பனாகிய ஆபிரகாமே. இதெல்லாம் அங்க ஒழுங்கா உண்மையான உள்ளத்தோட ஆராதிச்சிருந்திருப்பான்னு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னும் கவனிச்சீங்கன்னா 2 விண்ணப்பம் செய்யறான். வேற ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கல. எங்க போய் ஜெபிக்கிறான்? நரகத்துல போய் ஜெபிக்கிறான். நரகத்துல ஜெபிக்கும் போது சொல்றான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். விண்ணப்பம் பண்றது கூட எப்படின்னு பாருங்களேன். அப்பம் கூட இவருடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதெல்லாம் வரல. உண்மையான மனம் திரும்ப நரகத்துல வராது. சொல்றான், லாசரு நல்லா இருக்கான் பாத்தீங்களா உங்க மடியில, அவனை கொஞ்சம் அனுப்பி என் நாக்குல என்ன செய்யுங்க, கொஞ்சம் அவருடைய விரல்னால அப்படி தொட்டு தண்ணீர் வச்சு தொட்டு எனக்கு குளிர பண்ணுங்க. அப்போ கூட லாசரு வரணும். அப்ப உடனே ஆபிரகாம் சொன்னாரு, எப்பா இந்த விண்ணப்பத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறாய். பூமியில இருக்கும்போது எத்தனை தடவை உபதேசத்தை கேட்டிருப்ப. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். உபதேசம் கேட்டிருப்பியா? ஐஸ்வர்யத்தை நம்பாதே. இந்த உபதேசத்தை கேட்டிருப்பல. 62ஆம் சங்கீதத்தை தேவ சபையில ஆராதனையில பாடும்போது உனக்கு தெரியாமையா இருந்துச்சு? ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அதன் மேல் உன் இதயத்தை வைக்காதே. எவ்வளவு ஆலோசனை உனக்கு இருந்தது. அன்னைக்கு நீ என்ன செஞ்ச? அந்த 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 ஆலோசனைகளை, அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன செஞ்ச? உதாசீனப்படுத்திட்ட. தேவனுடைய வார்த்தையை துச்சமா எண்ணினாய். அன்னைக்கு நீ நன்மை அனுபவிச்ச. ஆனா லாசரு அப்படி இல்ல. அவன் தீமை அனுபவித்தான். ஆனா என் மேல நம்பிக்கை வச்சான். அதனால அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனை படுகிற. உன் வேதனைக்கெல்லாம் இனிமேல் என்ன கிடையாது? சொல்யூஷன் கிடையாது, தீர்வே கிடையாது. சொன்ன உடனே இன்னும் ஒரு காரியத்தை சொன்னாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு, 2 பேரும் ஒண்ணு சேர முடியாதுப்பா சொல்லிட்டாரு. சரி, உடனே அடுத்த ஜெபம் வைக்கிறான் பாருங்க. ஆபிரகாமே, தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க. இப்ப சகோதரர் மேல பாசம் பொங்குது தலைவருக்கு. இப்ப பாசம் பொங்கணும்னு சொல்ல 5 சகோதரர் இருக்காங்க. அந்த 5 சகோதரர் என்ன மாதிரி பாதாளத்துல வந்துடக்கூடாது. அதனால அப்ப கூட இவன் விண்ணப்பத்துல யார் தான் சென்டர் பிளேஸ்ல இருக்காரு? யார் தான் முக்கியமான ஆளா இருக்காரு? லாசரு தான். அப்ப கூட அவன் சொல்ல, எங்க சகோதரரை மாத்திரதுக்கு ஏதாவது பண்ணுங்க ஆபிரகாமே சொல்ல, கொஞ்சம் லாசருவை என்ன செஞ்சுருங்க, கீழே அனுப்பி. ஏன்பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது பத்தாதா? திரும்பி அனுப்பு. இவர் அனுப்பணுமா? இவர் அனுப்பி போன உடனே அவங்க சகோதரருக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சா அந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டுவாங்களாம். உடனே ஆபிரகாம் சொன்னாரு, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்காங்க, அவங்க வார்த்தையை கேட்டா போதும், லாசருல இனிமேல் அனுப்ப முடியாது. லாசருக்குன்னு குறிக்கப்பட்ட நாள் முடிந்து விட்டது. இனிமேல் நித்திய காலமா லாசரு தேவனோடு தான் வாழ்வான். இந்த சொல்லிட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. திருப்பி அவன் விண்ணப்பத்தை விடல. அப்ப கூட அவன் விண்ணப்பத்தில் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன சொல்றான்? அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவாங்களாம். அப்ப கூட லாசரு எப்படியாவது கீழே இறக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாமல் ஒருத்தன் போறானா, அவன் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டான், அவன் மனம் திரும்பவும் மாட்டான். ஒரே போட்டு முடிச்சிட்டாரு. நான் எதுக்கு சொல்றேன் கவனிச்சீங்கன்னா, இப்படிதான் இந்த 2 ஐஸ்வர்யவான்களுடைய நிலை. நீங்களும் நானும் எதுல ஐஸ்வர்யவானா இருக்கிறோம்?
தேவனில் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறோமா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்குமா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தா உங்களுடைய முடிவு எங்க தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்க தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்துல கண்ட துக்கத்துக்கு, இந்த உலகத்துல கண்ட கண்ணீருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விடுதலை உண்டு. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. ஆகவேதான் என்ன செய்யணும் கவனித்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு நாள் நம்பிக்கை வைத்திடவே கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதி கொடுக்கிறாரு, இந்த உலகத்துல யாரெல்லாம் ஐஸ்வர்யவானா இருக்கணும் அவனுக்கு கொஞ்சம் சொல்லுப்பா, சொல்லி கொடுக்கிறாரு. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிங்க. இவ்வுலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்ல இருக்கிற மனுஷன் எங்க இருக்கான்? சபையில தான் இருக்கான். சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கிறான். ஆனா தேவனை ஆராதிக்கும் போது கூட அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு தீமோத்தேயுவே, சபையில உலகத்திலே ஐஸ்வர்யவான்களா இருக்காங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட விசுவாசியை பார்த்து சொல்லு, இருமாப்பான சிந்தையை வைக்காத, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. டோன்ட்ஸ் பாருங்க, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. இருமாப்பான சிந்தை வைக்காத, ரெண்டாவது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. அப்ப யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் முதல்ல நம்பிக்கை வைக்கணும். 1. ரெண்டாவது அவர் சொல்றாரு நன்மை செய்யணும். 3வது சொல்றாரு நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களா மாறணும். 4வது சொல்றாரு தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் மாறணும். 5வது சொல்றாரு உதார குணமுள்ளவர்களாய் இருக்கணும். இப்படி நம்ம வாழ்ந்தா நம்ம தேவனுடைய பார்வையில ஐஸ்வர்யவான்களா மாறிடுவோம். நம்ம விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா மாறுவோம். அப்ப விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா மாறினா நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் ஐஸ்வர்யவான்களுக்கு பார்த்து யாக்கோபு ரொம்ப கண்டிப்பா போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்களுக்கு வரப்போகிற தீங்கை குறித்து பேசுறார். வாசிங்க யாக்கோபு அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்க மேல வரப்போகும் நிர்பந்தத்தை குறித்து அலறி அழுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்க ஐஸ்வர்யம் அழிஞ்சிரும். நீங்க நம்புற அந்த ஐஸ்வர்யம் அழிஞ்சிரும். உங்க வஸ்திரங்கள்லாம் பொட்டரிச்சு போயிடும். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனுடைய நிலையை கவனிங்க. அவன் எந்த பொண்ண எந்த வெள்ளிய சம்பாதிக்கிறானோ அதனுடைய துருவை இவனுக்கு விரோதமா சாட்சி சொல்லுமா. அது மட்டுமல்ல, அவனுடைய மாம்சத்தை அது அக்னியை போல என்ன செய்யும்? அவன் மாம்சத்தை தின்னணும். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்துல அவன் இருக்கவே முடியாது. இன்னைக்கு நல்லா கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வர இடம் கொடுக்கக்கூடாது. அதனால்தான் மீண்டும் அந்த வசனத்துக்கு நேராக திரும்பவும், போதும் என்ற மனதோட கூடிய தேவபக்திய மிகுந்த ஆதாயம். அப்ப இந்த உலகத்துல நமக்கு இருக்குதா? சாப்பிடுறதுக்கு இருக்கா? இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான காரியங்கள் பொருட்கள் இருக்கா? ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே போதும் அப்பா, போதும். ஆனா எது மேல அதிகமான ஆசை வைங்க? தேவபக்திக்கேற்ற காரியங்கள் அதிகமான முயற்சி பண்ணுங்க. அதுல இன்னும் வாஞ்சை வையுங்கள். இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கிறதாய், பிரயோஜனத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. தேவன் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.